வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 14 வயது சிறுவன் தன் வாழ்க்கையால் உலக இளைஞர்களுக்கு முன்மாதிரியானான். அவர்தான் தூய தொமேனி சாவியோ. 1854 12 வயது தொமேனி சாவியோ அவர் திடீரென கடவுளின் அழைப்பை உணர்ந்தார். அவர் தனது தந்தையுடன் தூய ஜான் போஸ்கோவை சந்தித்தார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, நான் தைக்கப்படாத துணி, நீங்கள் தான் என்னை இயேசுவுக்கு நல்ல சட்டையாக தைக்க வேண்டும். இந்த ஒப்பு கொடுத்தல் அவரது வாழ்க்கையை மாற்றியது. 1842 இத்தாலியில் பிறந்தார். சிறு வயதிலேயே கடவுளுக்கு அதிக பக்தி. 4 வயதிலேயே தனியாக ஜபித்தார். அதிகாலை 5 மணிக்கு ஆலயத்திற்கு செல்வார். மழை குளிர் எதுவும் அவரை தடுக்கவில்லை. கெட்ட வார்த்தை பேசுவோரை திருத்தினார். சண்டையிடுவோரை சமாதானப்படுத்தினார். தானும் பாவத்திலிருந்து முழுமையாக விலகி வாழ்ந்தார். அவர் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த வரி என்ன தெரியுமா? பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று. 12 வயதில் குருமடத்தில் சேர்ந்தார். ஜான் போஸ்கோவின் வழிகாட்டுதலில் வளர்ந்தார். ஒவ்வொரு செயலையும் கடவுளின் மகிமைக்காக செய்தார். 14 வயதில் உடல் நலம் குன்றியது. 1857 மார்ச் 9 அவர் இறக்கும் முன் ஒரு விண்ணக காட்சியை கண்டார். அவர் சொன்ன கடைசி வார்த்தை, ஆகா எவ்வளவு இன்பமான காட்சி. அதன் பின் அவர் உயிர் துறந்தார். 1954 புனிதராக அறிவிக்கப்பட்டார். இன்று இளைஞர்களின் பாதுகாவலர். இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? நல்லதா கெட்டதா? ஒரு தாத்தா சொன்னார், உன் மனதில் 2 ஓநாய் சண்டை போடுகின்றன, ஒன்று தீமை, இன்னொன்று நன்மை. பேரன் கேட்டான், எது ஜெயிக்கும்? தாத்தா சொன்னார், நீ எதற்கு உணவு கொடுக்கிறாயோ அதுதான் ஜெயிக்கும் என்று. பாவத்தை விட்டு விலகுவோம், நன்மையை தேர்ந்தெடுப்போம். தூய சாவியோ போல தூய்மையான வாழ்க்கையை வாழ்வோம். நண்பர்களே, வயது சிறியது என்றாலும் வாழ்க்கை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதை நிரூபித்தவர்தான் தூய தொமேனி சாவியோ. ஆமேன்.